ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சாரா பிரியாஸ் லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டிலே குழந்தைங்களுக்காக ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். பாக்கெட் பால் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக இருந்தால் நல்லது. ஸோ பால் 1/2 லிட்டர் தான் எடுத்திருக்கேன். அதை அடுப்பில் ஏற்றிட்டேன். இதில் நான் கஸ்டர்ட் பவுடர் வெனிலா ஃப்ளேவர் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன். இதில் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் கூட இருக்குது. இந்த கஸ்டர்ட் பவுடர் நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நல்லா ஃப்ளாட்டாக தட்டிட்டு 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கிறேன். அதில் காய்ச்சி ஆறின பால் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதே டேபிள் ஸ்பூனில் காய்ச்சி கொஞ்சம் ஆறின பால் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். கஸ்டர்ட் பவுடர் எப்போவுமே டைரெக்டாக ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஆறின பாலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டு ஆட் பண்ணால் தான் நல்லது, இல்லைன்னா கட்டி கட்டியாகிடும். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அதே டேபிள் ஸ்பூனில் 6 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கிறேன். ஸ்பூனை நல்லா கழுவிட்டு அதே மெஷர்மெண்ட்டில் நம்ம எடுத்துக்கிறேன். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறதுனால தப்பாக வந்துடக்கூடாதுங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கேன், அவ்வளோதான். ஸோ பால் நல்லா காஞ்சதுக்கப்புறமா வற்ற காயணும். இப்போ நம்ம அந்த கரைச்சி வச்ச கஸ்டர்ட் பவுட்ரு இருக்கு இல்லையா, பாலில் கரைச்சி வச்சோம் இல்லையா, 2 டேபிள் ஸ்பூன் பவுட்ரு, அதை நான் இந்த இதில் பாலில் சேர்த்துக்கிறேன். சேர்த்த உடனே ஒரு மாதிரி க்ரீமியாக கெட்டியாகிடுது. இந்த மாதிரி பார்க்குறதுக்கே கொஞ்சம் நல்லா க்ரீமியாக இருக்குது. அதில் நம்ம 6 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். நல்லா சர்க்கரை கரையணும். அப்படியே ஒரு 3 மினிட்ஸ் விடாமல் கிளறிட்டே இருந்தேன். நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மாதிரி க்ரீமியாக இருக்குது பாருங்கள். ஸோ இதை அப்படியே எடுத்து ஆற வச்சிடுறேன். நல்லா அந்த சூடு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடணும். இப்போது நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சு. இப்போ இதில் நான் 4 விதமான ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். மாம்பழம், அப்புறமா க்ரீன் கிரேப்ஸு, அது விதையெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆப்பிள் தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் மாதுளம்பழம் எடுத்திருக்கேன். ஸோ அவ்வளோதான் நான் ஃப்ரூட்ஸ் சேர்க்குறேன். நீங்கள் இன்னும் இதில் பப்பாயா சேர்த்துக்கலாம், பனானா சேர்த்துக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நான் க்ரீன் கிரேப்ஸ் ஆட் பண்ணுறேன். அடுத்து ஆப்பிள், கட் பண்ணி வச்ச ஆப்பிள் சேர்த்துக்கிறேன். அது ஆப்பிள் தோல் சீவிட்டு நான் சேர்த்துருக்கேன். நம்ம குழந்தைங்களுக்கு ஃப்ரூட்ஸை டைரெக்டாக கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ மாம்பழம் சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக மாதுளம்பழம் சேர்த்துக்கிறேன். இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கணும். இதை நம்ம அப்படியே சர்வ் பண்ணலாம். அதாவது ரூம் டெம்பரேச்சர்லேயே சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூல் பண்ணதுக்கப்புறமா கூட சர்வ் பண்ணலாம். ஸோ நான் அப்படியே டேரெக்டாக தான் கொடுத்தேன். ஃப்ரிட்ஜில் கொஞ்சமாக மிச்சம் இருந்ததை மட்டும்தான் ஃப்ரிட்ஜில் வச்சேன். ஏன்னா கிளைமேட் கொஞ்சம் மாறிட்டுருக்கு. அதனால் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம்னு நினச்சி நான் அப்படியே சர்வ் பண்ணேன். சூப்பராக இருந்தது. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த கஸ்டர்ட் நான் இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டதே இல்லை. ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது, என் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பாய்.